அண்மைய காலமாக குறிப்பாக 68வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் இந்த மாதத்தில் நம் நாட்டின் கொடிகள் தலைக்கீழாக தொங்கவிடப்பட்ட சம்பவங்கள் பெரும் சர்ச்சையாக வெடித்து சூடான விவாத பொருளாக மாறின. சிலர் இதனை நாட்டின் மீது ஏற்பட்ட களங்கமாக பார்த்தனர், சிலர் அவமானமாக கருதினர், சிலர் நடவடிக்கை இல்லை என்றால் மறியல் செய்ய போவதாக அச்சுறுத்தினர், சிலர் தவறு செய்தோருக்கு பாடம் எடுக்க கிளம்பினர். மொத்தத்தில் இது சிலருக்கு அரசியல் ஆதாயம் தேடும் களமாகவும் மாறியது. நாட்டின் அடையாள சின்னங்கள் மீது களங்கம் ஏற்படுத்துவதை நிச்சயம் ஏற்க முடியாது. ஆனால் மக்களின் உண்மையான நாட்டுப்பற்று வெளிப்படுவது எதில்? அடையாள சின்னங்களிலா, ஆத்மார்த்த உணர்விலா? நாட்டின் அடையாள சின்னங்கள் முக்கியமே. அதன் மாண்பை காப்பது நம் அனைவரின் பொறுப்பு. வேண்டுமென்றே அதனை சரியாக கையாளாதவர்கள் மீது நடவடிக்கை பாய்வது நிச்சயம் வேண்டும். ஆனால் சிலர் உண்மையிலேயே தவறுதலாக அவ்வாறு செய்திடக்கூடும். அவர்கள் மீது அதீத அழுத்தத்தையோ தண்டனையோ விதிப்பது தீர்வாகுமா? காரணம், இங்கு நமக்கான முக்கிய கேள்வியே அடையாள சின்னங்கள் மட்டுமே நாட்டுப்பற்றை வெளிப்படுத்துவதற்கான அளவுகோலாகிவிட முடியுமா என்பதுதான். நாட்டுப்பற்று என்பது வெறும் அடையாளங்களின் சடங்கு பூர்வ வெளிப்பாடு அல்ல. கொடியை சரியாக மிக உயரத்தில் பறக்கவிடும் ஒருவன் பின்னணியில் சட்டவிரோத வேலைகளிலும் துரோகம் இழைக்கும் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டால் அவன் நாட்டுப்பற்று உடையவன் ஆகிவிடுவானா? இராணுவத்தில் உளவு அதிகாரிகளாக உள்ள சிலர் லஞ்சம் வாங்கிக் கொண்டு நாட்டிற்குள் போதைப்பொருள் மற்றும் ஆயுதங்களை உள்ளே கடத்தி வர துணை போனதை செய்திகளில் பார்த்தோம். குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் சிலர் பணம் வாங்கிக் கொண்டு கவுண்டர் செட்டிங் முறையில் முறையான ஆவணம் இல்லாத வெளிநாட்டவர்கள் நம் நாட்டிற்குள் நுழைய அனுமதித்துள்ளனர். சில அரசியல்வாதிகள் மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடித்து வெளிநாடுகளில் பதுக்கி வைத்துள்ளனர். சில அதிகாரிகள் சுய லாபத்திற்காக குத்தகைகளை குடும்ப உறுப்பினருக்கே கொடுத்துள்ளனர். தேச வளர்ச்சிக்கு பங்களிக்கும் அடுத்த தலைமுறையை உருவாக்க வேண்டிய பொறுப்பிலுள்ள சில ஆசிரியர்கள் தவறான நடத்தையால் வழக்குகளில் சிக்கியுள்ளனர். மக்கள் நலனை முன்னிறுத்தி வழங்கப்பட்ட பொறுப்பை துஷ்பிரயோகம் செய்யும் இது போன்றவர்கள்தான் உண்மையில் நாட்டுப்பற்று இல்லாததோடு நாட்டுக்கும் சமூகத்துக்கும் துரோகம் செய்பவர்கள். இவர்கள் மீதுதான் உண்மையில் கடுமையான தண்டனை பாய வேண்டும். நாட்டுப்பற்று என்பது வெறும் சின்னங்களிலோ அடையாளங்களிலோ மட்டும் இல்லை. என்ன வேலை செய்தாலும் தலைமைத்துவம் தொடங்கி சாதாரண நிலை வரை அனைவரும் தாங்கள் வகிக்கின்ற பொறுப்பில் தங்கள் மீது வைக்கப்பட்ட நம்பிக்கைக்கு ஏற்ப மிக நாணயத்தோடு செயலாற்றுவதே அவசியம். ஊழல், அதிகார துஷ்பிரயோகம், நம்பிக்கை மோசடி ஆகியவற்றில் ஈடுபடாத குடிமக்களாக நாம் மாறுவதே முக்கியம். அதுவே உண்மையான நாட்டுப்பற்றாகும். இந்த சுதந்திர தினத்தில் மலேசிய கொடியை மிக கம்பீரமாக உயரே பறக்கவிடும் அதே சமயத்தில் நமக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை அதைவிட உயர்ந்த பண்பு நலனோடு நேர்த்தியாக மேற்கொள்ள முடிவெடுப்போம். செய்வோமா? நான் தியாகராஜன் முத்துசாமி.